பார்க்க அப்படியே செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குல்ல, அதுதான் இல்லை. இது நம்ம ஊர் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து செஞ்ச சவுத் இண்டியன் ஃப்ரைட் ரைஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமானது நம்ம இப்போ வறுத்தரைக்க போகிற மசாலா தான். என்னென்ன பொருளெல்லாம் நான் சேர்த்துருக்கன்றதை மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை காலிஃப்ளவர் வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக சிக்கன், ப்ரான், மஷ்ரூம்னு எதை வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச மசாலாவை காலிஃப்ளவரோட சேர்த்துட்டு இதோட தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து சாதம் தாளிக்கிறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 5 காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதில் 15 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான உப்பு, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் வடித்த பாஸ்மதி சாதம் சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம முன்னாடியே அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.